Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மீஷோல இருந்து நான் கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு 6 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டலாக 6 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா கிச்சனில் அது வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவும் சேர்த்து நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா சிலிகான் ப்ரஷ்ஷு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 84 ருபீஸ். நான் வந்து நார்மல் மீடியம் சைஸ் வாங்கியிருக்கேன். இதிலே பெரிய சைஸும் இருக்குது. நான் போட்டிருக்க விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு போக நான் வாங்கின ப்ரைஸோட அமௌண்ட்டு தான் போட்டிருக்கேன். ஒரு 15 ரூபா, 17 ரூபா, 11 ரூபா அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் போக தான் இது வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ 84 ருபீஸ்க்கு குவாலிட்டி வைஸ் பார்க்குறதுக்கும் சரி, அதை ஹேண்டில் பண்ணுறதும் வந்து நல்லாயிருக்கு. ஹேண்டில் வந்து ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ப்ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மெட்டீரியலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிக்கான் அப்படிங்கிறனால குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம கிச்சனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது கண்ணாடி பாட்டிலோ இல்லை அரிசி பருப்பெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர் எதுனாலுமே நம்ம வந்து வாட்டர் பாட்டில்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம கையை உள்ளே விட்டு நம்ம அடியில் வரைக்கும் க்ளீன் பண்ண முடியாது இல்லையா, உள்ளே போகாது. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரஷ்ஷை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிக்விட் அந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம உள்ள வரைக்குமே இந்த ப்ரஷ்ஷு ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நம்ம கைக்கு க்ரிப்பாகவும் இருக்குது. ஸோ பிடிச்சிக்கிட்டு நம்ம அடியில் வரைக்குமே வச்சு இந்த ப்ரஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லா பாட்டில்ஸ்க்கும் சரி, வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கட்டும், எதுக்குனாலுமே நம்ம உள்ள வரைக்கும் இந்த ப்ரஷ்ஷை வச்சு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். நான் செக் பண்ண வரைக்கும் இதில் 2 சைஸ் வந்து இந்த ப்ரஷ்ஷில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து சின்னது வாங்கியிருக்கேன், அதனால் 84 ருபீஸ். இதுலேயே பெரிய சைஸும் இருக்குது. நீங்கள் அது வாங்கினீங்கன்னா ஒரு 120-125 ருபீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பாட்டில் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ரஷ்ஷையுமே க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ட்ரே. இது வந்து சர்க்கிளாக இருக்கும். நம்ம வந்து அந்த ட்ரே வந்து ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ். டிஸ்கவுண்ட் போக நான் வாங்கின ப்ரைஸ் தான் 140 ருபீஸ் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஒயிட் கலரில் வந்திருக்கு. நம்ம மீஷோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கலரில் ஆர்டர் பண்ணாலுமே இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே அவங்கக்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ ஸோ அந்த கலர் தான் அனுப்பி வைப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ள ட்ரேயில் எது வேணால் நம்ம வச்சுட்டு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிச்சனில் தான் யூஸ் பண்ணவும் கிடையாது, மல்டி பர்பஸாக நீங்கள் எங்கே வேணால் இந்த ட்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிச்சனுக்காக தான் வாங்கியிருக்கேன். கிச்சனில் நம்ம கவுண்டர் டாப் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து இந்த ஆயில் கண்டெய்னரு, அந்த உப்பு ஜாரு இதெல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரே ட்ரேயில் தான் வச்சுருந்தேன். அந்த ஜார் செராமிக் ஜார் பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் இப்போ பெருசுனாக வாங்கிட்டனால இந்த ட்ரே அந்த ஒரே ட்ரேயில் வந்து ப்ளூ ட்ரேயில் வந்து எனக்கு பத்தலை. ஸோ அதுக்காக தான் இந்த ரொட்டேட்டிங் ட்ரே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து நம்ம செட் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே வந்து இதிலே இந்த ஆயில் கண்டெய்னரு இந்த ஜார் எல்லாமே ஒரே ட்ரேயில் வைக்க முடியுதான்னு. ஸோ இப்போ வந்து நான் உப்பு ஜார் வச்சுட்டேன். அது போக வந்து 2 ஆயில் கண்டெய்னர் கிளாஸில் வச்சுருக்கேன். ஸோ அதையும் வச்சாச்சு. மீதி அந்த ட்ரேயில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு வந்து மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாமே ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து கிச்சனில் வந்து எடுக்கும் போது குக் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்ம எது வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி ஈஸியாக ரொட்டேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நார்மல் பிளாஸ்டிக் குவாலிட்டி தான். 140 ருபீஸ்க்கு ஒரு நார்மலான பிளாஸ்டிக் குவாலிட்டி தான். பட் கிச்சனில் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் மேட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 266 ரூபா வருது. இதுவுமே டிஸ்கவுண்ட் போக வர விலை தான். இந்த மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வரக்கூடியது. ஒரே மெட்டீரியல் ஒரே மாதிரி கலர் தான், ஆனால் எல் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். தனித்தனியாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. லென்த் வைஸ் வந்து பெருசாக இருக்கும். என்னோடய கிச்சனும் வந்து சின்னது அப்படிங்கிறனால இந்த மேட் சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். என்னென்னா எனக்கு கிச்சனில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஒரு 2 ட்ராப் சிந்திருந்தாலே அந்த இடத்துல நான் கால் வச்சேன் அப்படின்னா எனக்கு அது பிடிக்காது. உடனே அந்த இடத்துல எடுத்து மேட் போட்டுருவேன். பாத்திரம் வாஷ் பண்ணும் போதும் சரி, அதுக்கப்புறம் குக் பண்ணும் போதோ காய்கறி கட் பண்ணும் போதோ எனக்கு வந்து அந்த சில்னஸ் வந்து காலுக்கு வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எப்போயுமே ஒரு மேட் போட்டு அது மேலே நின்னே தான் எப்போவுமே நாங்கள் வந்து வேலை செய்வேன். அதுவும் இது வந்து கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கனால டைல்ஸ் எப்பவுமே கூலாகவே இருக்குங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த மேட்டு வந்து எல்லா டைமுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் வந்து போடுறதுக்காக. ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன்.
கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அடியில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த கிளாத் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெஷின் வாஷ்லாம் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மேட்டை நார்மலாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு தான் இந்த மேட் வந்து யூஸ் பண்ணாதான் லைஃபும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கிச்சனில் வந்து போட்டுடலாம். என்னோடய கிச்சன் சைஸே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு குட்டி எல் சைஸ் தான் வரும், லென்த்தாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வர்றது வந்து ஸ்மால் சைஸ் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும் இந்த மேட்டு. ஸோ இந்த மேட் கரெக்டாக நான் எந்த இடத்துல நின்று குக் பண்ணி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுவோன்னா கரெக்டாக அந்த இடத்துல நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே கலர் பார்த்திங்கன்னா நான் க்ரே கலர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருந்த பிளாக் கலர் தான் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னும் க்ரே கலர் போட்டிருந்தோன்னா லைட்டாக இருந்திருக்கும் நமக்கு அந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு. பிளாக்குங்கிறதுனால கரெக்டாக அது வந்து அப்படியே நமக்கு கலர் எடுத்து கொடுக்குற மாதிரி பிளாக் வந்து இருக்குது. பட் ஓகே தான், இதுவுமே வந்து பெருசாக அழுக்கான அந்தளவுக்கு நமக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் வர மாதிரி. உங்களுக்கு எந்த மாதிரி எல் ஷேப்பில் போடணுமோ நம்ம கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. தண்ணியும் வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே அப்சர்வ் பண்ணுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளேட் ஸ்டாண்டு வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய சின்ன பிளேட்லேருந்து பெரிய பிளேட் வரைக்கும் நான் அப்படியே அந்த பாத்திரம் வைக்கிற செல்ஃபில் வந்து வச்சுருக்கனால ஒவ்வொன்றும் எடுக்கும் போது கொஞ்சம் களைஞ்சிக்கிட்டே இருக்குது, கீழே மேலேன்னு விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் வைக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு நார்மல் ஒரு சில்வர் ஸ்டாண்டு தான், ரொம்ப பெரிய குவாலிட்டியிலலாம் நான் வாங்கலை. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 191 ருபீஸு, டிஸ்கவுண்ட் போக வாங்கின ப்ரைஸ் தான். இதில் வந்து ஒரு 12 பிளேட் அந்த மாதிரி, ஒரு பெரிய பிளேட் ஒன்று வைக்கிறீங்களா ஒரு 12 பிளேட் கிட்ட வைக்கலாம். நீங்கள் சின்ன பிளேட்லாம் வைக்கிறீங்களா ஒரு 2 சேர்த்து கூட நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு இந்த ப்ரைஸுக்கு அந்த குவாலிட்டி ஓகேவாக இருந்தனால நான் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். அந்த கம்பி வளைஞ்சிருந்ததையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு அதை நான் வந்து நேர் பண்ணிட்டேன். கீழே வந்து கம்பி அப்படியே இருக்கிறனால கீழே குத்திடும் கிழிச்சிடும் அப்படிங்கிறனால நான் அலுமினியம் ஃபாயில் வச்சு 4 கார்னரையும் வந்து சுற்றி விட்டுருக்கேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் இப்போ நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த குட்டி பிளேட்லேருந்து பெரிய பிளேட் வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த ஸ்டாண்டை தான் இப்போ நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். என்னோடய பின்னாடி வச்சுருக்க சில்வர் பிளேட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ அது வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிட் ஆகாது. அதனால் அது ரொம்ப ரேராக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதனால் அதை வந்து நான் பின்னாடி வச்சுட்டேன். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற மொரம் இந்த பிளேட்ஸு குட்டி குட்டி பிளேட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வந்து ஆர்டராக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். செல்ஃபில் அந்த பிளேட்ஸ் எல்லாம் நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடம் எனக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாகவும் எனக்கு வந்து இருக்குது, பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஆனால் அதோட அந்த கம்பி மட்டும் வளையாமல் கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் வந்துருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் நான் அதே வந்து அந்த கம்பி இதை சரி பண்ணிவிட்டு நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடிய ஒரு கிச்சன் கார்னர் செல்ஃபு. நம்ம பாத்திரம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, பேன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த கார்னர் செல்ஃபில் வச்சுக்கிட்டு நம்ம மேலே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 223 ரூபா. இதுவுமே டிஸ்கவுண்ட் போக நான் வாங்கின ப்ரைஸ் தான், விலை தான் வந்து கொடுத்துருக்கேன். இதுவுமே வந்து இதோட குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு அந்த கம்பி எல்லாமே வந்து ரொம்ப பெரிய குவாலிட்டியெல்லாம் கிடையாது, நார்மல் தான். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். இதுவும் அந்த ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா சேம் குவாலிட்டியில் தான் வந்து இருக்குது. பாத்திரம் வைக்கிற செல்ஃபில் ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கை வச்சுட்டேன். கீழே பாட்டமில் வந்து நான் இரும்பு பாத்திரம் வைக்க போகிறேன். ஸோ இரும்பு வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் தடவி வைப்போம் இல்லையா, மேபி அது கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் மட்டும் அதே சைஸுக்கு அந்த ஸ்டாண்ட் சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே மட்டும் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கடாயும் அதுக்கப்புறம் வந்து பணியார கல்லும் அதில் வச்சுருக்கேன். அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேனு அதுவுமே வந்து இரும்பு தான், கேஸ்ட் அயன். அதுக்கப்புறம் தோசைக்கல்லும் வந்து வச்சுருக்கேன். அது போக வந்து தடுக்கா பேன் இருக்குது. ஸோ கரெக்டாக இருந்துச்சு அது வந்து அந்த செல்ஃபில். மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம தோசை நான்ஸ்டிக்கில் ஒரே ஒரு தவா மட்டும்தான் வச்சுருக்கேன், தோசைக்கல். அதை வந்து நம்ம மேலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸும் வந்து நிறையா நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, கீழே பார்க்குறதுக்கும் நீட்டாகவும் இருக்குது ஓவரால் பார்க்குறதுக்கு. அண்டு கண்டிப்பாக இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்மளோட லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது வந்து 16 இன்ச்சில் வரக்கூடிய ஒரு அண்டர் டேபிள் ஷெல்ஃபு அப்படின்னு சொல்லலாம்.
இது பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சில் நான் வாங்கியிருக்கேன். இதுலேயே வந்து 12 இன்ச் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ச்லேயும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 303 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக நான் வாங்கின ப்ரைஸு. 16 இன்ச்சுங்கிறனால இது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. நீங்கள் 12 இன்ச்சுன்னு போகும்போது இன்னும் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நீங்கள் இதை வந்து கிச்சனில் தான் ஒரு யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கபோர்ட்லேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு டேபிள்லேயோ உங்களுக்கு எந்த இடத்துல அடியில் வந்து அந்த டேபிளுக்கு அடியிலையோ எந்த இடத்துல கேப் இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல ஈஸியாக இதை ஃபிட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை கிச்சனுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த செல்ஃபுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காலியாக தான் இடம் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஈஸியாக இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கிறதும் ஈஸி தான். இந்த ரேக்கை எந்த இடத்துல வேணால் மூவ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இடம் இருக்கிற இடத்துல. இதில் வந்து நான் வந்து என்னோடய கிச்சன் டவலு, கிச்சன் மேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த டிஷ்யூ பேப்பர், எப்போவுமே வந்து கிச்சனில் டிஷ்யூ பேப்பர் இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியாக இந்த ரேக்கில் நம்ம கீழே வச்சுக்கிட்டோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கார்பேஜ் பேக்கு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ரேக்கில் நான் இந்த இடத்துல வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் இது வந்து வாங்கினது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக குவாலிட்டி வந்து இந்த ரேக் வந்து ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அவ்வளோதான். நான் வாங்கினேன் இந்த 6 ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் ஸ்டாண்டு மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்காத மாதிரி இருக்குது. அதோட குவாலிட்டி மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி இருக்குது. அதையுமே பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா அது ஸ்டெடியாக நிற்குது. அது மட்டும்தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. மற்றபடி நான் வாங்கின மீதி எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண இந்த 6 ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.